பச்சரிசி கழுவி காட்டணும் இல்லையா, அது வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். ரொம்ப போகுது மரமன் இல்லாத குறை குறைணும். ஏன்னா அந்த முழு அரிசி அப்படியே கழுவுன அரிசி போட்டால் சோறு முழுசாக இருக்கும், அது பிடிக்காது. இதுமாரி குறை குறைன்னு அரைச்சி போட்டால் தான் நல்லா இருக்குமே, சீக்கிரம் இது வெந்துடும். வந்து வாழை மாத்த மிளகா செடி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா, அதை வந்து பேச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிது நம்மளுக்கு உதவுனிட்டு வரமிளகா ரேஞ்சில் ஆக்கி வச்சுக்கிறேன். இது எல்லாம் அந்த காம்பை புறம் கிள்ளி கொஞ்சமாக நமக்கு தேவை உள்ளதை வந்து காம்பை புறம் கிள்ளி தண்ணியில் போட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வத்தை தான் குத்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் காலிங்காட்டி ஏஞ்சி வத்தை குத்தான்னு பேரு. நீங்க வெயில்ல எழுந்து பார்த்தோமா குத்தலான்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். குத்தலான்னு பார்த்தா மானம் வர 3 மணி இருக்குது, மணி 10 ஆகுது. இதுக்கப்புறம் தான் வெய்ய கொஞ்சம் திறந்துக்குது. நம்ம வத்தை குத்திட்டு வெய்ய திறக்குன்னு வச்சுக்கா காயாது, ஒரு மாதிரி ஊச ஸ்மெல்லு வரும், அது ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்காது. அதனால நல்லா வெய்ய பளிச்சுன்னு காய பார்த்து போட்டதான் ஒரே நல்லா சரக்கா காஞ்சிடும். அதனால மானம் வெய்ய காயமா மூடுமா காயமான்னு எதிர்பார்த்துருந்தேன். நான் நினச்ச மாரி மானம் நல்லா வெய்ய காயம் பழகுது பார்க்க போனேன். அதனால தான் கொத்தலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். சரிம்மா, இங்கே பாருமா, அதுக்கு வந்து 2 கிலோ வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம குண்டா வச்சு அடுப்பு ஸ்டார்ட் பண்ணி கிண்டுற வேலை தான். அதுக்கெல்லாம் இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேம்மா. சரி, கிண்ட பார்த்து பார்க்கலாம். கிண்டிட்டு ஊற்றும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வெயிலும் ஏறி போச்சா. ஊற்றும் போது நம்ம ரேகை எப்படி வேர்த்து கொடுன்னு பாருங்க. ஃபஸ்ட்லாம் நான் பயப்படியாக ஊற்றுவேன், இப்போ தான் ஊற்று மறந்துட்டு நான். இப்போ தான் வந்து ஊற்றுனேன், போன வருஷம் ஊற்றுனது. 2 ஐட்டம் ஊற்றி வச்சுருந்தா நம்ம சாம்பாருக்கோ எதுக்குன்னா சைடு தொட்டுக்கலாம். அதிகமாக வந்து சீரகம் ரொம்ப பிடிக்கும். இது வத்தை கொடுத்துட்டுனா வத்தை வறுத்து எண்ணெய் கொஞ்சம் வறுத்து கொடுத்தா நல்லா மறுக்குன்னு சாப்பிடுவோம் சீரகம். அவனுக்கு எது மறுக்குன்னு சவுண்டு கேட்குதோ அந்த மாதிரி பிடிக்கிறோம். அது இந்த என்ன ஒரு நமுத்து போன பொருள் கொடுத்து போடலாம், சாப்பிடவே மாட்டான். அது என்ன கமல் பழம் தின்னவே மாட்டான், வாயை வைக்க மாட்டான். அதை கரம்பரம் நல்லா மறுக்கு சத்தங்க அதை வச்சு கொடுத்து வரலாம். சூப்பராக சாப்பிடும் சீரகம். முக்காய் சீரகம் தான் செய்யணும், சீரகம் எங்களுக்கு சேர்த்து. சரிம்மா, வாங்க பார்க்கலாம். ஜெயஸ்ரீ, நான் வந்து வாழை மாத்த மிளகா செடி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா, அதை வந்து பேச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிது நம்மளுக்கு உதவுனிட்டு வரமிளகா ரேஞ்சில் ஆக்கி வச்சுக்கிறேன். இது எல்லாம் அந்த காம்பை புறம் கிள்ளி கொஞ்சமாக நமக்கு தேவை உள்ளதை வந்து காம்பை புறம் கிள்ளி தண்ணியில் போட்டுக்கிறேன். அழைச்சிட்டு வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். சரிம்மா, ஏன்னா அதுக்கு வந்து பச்சரிசி வத்தை குத்துறோம் இல்லையா, அது வெடிச்சிருவோம். காஞ்ச மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம வத்தை கூட ஊற்றி வேண்டிதான். சரிம்மா, அதுதான் ரெடி பண்ணுறேன் நான். ஃபஸ்ட்டு காம்பை கிள்றேன். சரிம்மா, காம்பு கிள்ளி தண்ணியில் போடணுங்க. ஆமாம், பார்த்து. மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும், திட்டமாக போடுங்க. செம்ம காரமான மிளகா. இதுதான் வானம் பார்த்து மிளகா. பூவை பார்த்து காய்க்காது, வானத்தை பார்த்து இப்படி காய்க்கும். பூ வந்து தரையை பார்த்து பூக்கும், காய் வந்து வானத்தை போல காய்க்கும், வானத்தை பார்த்து காய்க்கும். சூப்பராக இருக்கும். சரிம்மா, எனக்கு தேவையில்ல மிளகா நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இப்போ போய் இதை எடுத்துமே அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்ம காலையிலே ஊற்றிருக்கணும். கொஞ்சம் வெயில் விவரிப்பே வேர்த்து விறுவிறுத்து போகிற மாதிரி தெரியுது. நான் வந்து மிளகா சந்தை அரைச்சி எடுத்துலேயே மிளகா நல்லா பேஸ்ட் கணக்கில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதேமாரி பச்சரிசி கழுவி காட்டணும் இல்லையா, அது வந்து குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டேன். ரொம்ப போகுது மரமன் இல்லாத குறை குறைணும். ஏன்னா அந்த முழு அரிசி அப்படியே கழுவுன அரிசி போட்டால் சோறு முழுசாக இருக்கும், அது பிடிக்காது. இதுமாரி குறை குறைன்னு அரைச்சி போட்டால் தான் நல்லா இருக்குமே, சீக்கிரம் இது வெந்துடும். அதனால் அடுப்பும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து அந்த உலை வச்சுக்கிறேன், தண்ணியிலே இருந்து கரைச்சி விட்டுக்கிறேன். இதிலே காய்ச்சி வச்சுட்டு விட்டுட்டோம். இது நல்லா உலை கொதிக்கிட்டோம். உலை கொச்ச பிறகு தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற பச்சை அரிசி வந்து அதில் போடணுமே. சரிம்மா, காயிட்டோம் உலை காயிட்டும். சரி பாப்பா, உலை நல்லா கொதிக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சரிம்மா, உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கிறோம்மா, ஏன்னா ஊற்றும் போது கட்டி முட்டையாக இருக்கும். இப்போ ஊற்றலாம். இந்த அடுப்பு அனலுக்கும் சூரிய அனலுக்கும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா குழம்பு கிண்டி எடுத்துன்னா நம்ம மெத்தைக்கு போட வேண்டியதான் ஊற்றுறது. சரிம்மா, பார்க்கலாம் அதுக்கப்புறம். ஜெயஸ்ரீமா, இங்கே போகிற அழகாக பொங்கிட்டு வெந்துட்டா எதுவுமே நம்ம ஊற்றிட்டு வர வேலை மட்டுமே. வெயிலில் போய் ஊற்றணும். நான் அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன், காலையில் ரெடி பண்ணிட்டு இருக்கணும். வானம் மூட்டமாக இருக்கிறதுனால சரி எங்கே காயாத குடும்பம் வத்துன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல, காயுது. சத்திரத்தில் ஊற்றிடலாம். வத்தலும் காயும் கூட சேர்ந்து நாமளும் காயும் ஊற்றுற சாப்பிட வத்தலும் காய் நம்ம 5 நிமிஷம் காய நாம தான் அதிகமாக வத்தலே காய்ஞ்சிடும். சரி வாங்க எடுத்துகிட்டு போகலாம்.
மெத்த மேலே வந்து போகிறதுக்கு வந்தாச்சு. நான் வந்து முறுக்கச்சி எடுத்துக்கல, எண்ணெய் கவு தான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் கவுல ஃபுல்லாக போட்டு நம்ம கடற்கடன்னு சுற்றின்னு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம்னா. சரிம்மா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு புடவை எடுத்து ஈரமாக்கி தரையில் போட்டுடணும். ஆமாம். அப்புறம் வந்து இது ஒரு ஏனத்தில் மாற்றி ஆற வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம்மா. நம்ம போனிட்டு போட்டுக்கிறோம் இல்லையா, அதுமாரி அழகா. சரிம்மா. நீங்கள் காக்காவோட கலராக போகிறீங்க பாருங்களேன். ஏற்கனவே அந்த கலர் தான் இருக்கட்டுமா. வத்த குத்தணும்னு ஆசையாக இருந்தால் இப்போ காலையிலே செஞ்சிடணும். நேரம் ஆச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. சொல்கிறது உண்மைதான். வாங்க பார்க்கலாம். இதாம்மா கடற்கடக்கணும் சுற்றிட்டு வேண்டியதான். நம்ம இஷ்டம் தான். என்ன மாடலில் சுற்றலாம், சரி என்ன ஷேப்பில் சுற்றலாம் சுற்றிக்கலாம். நீங்கள் என்னென்னா சேஃப்டியாக செருப்பு போடணுன்ட்டீங்க. நான் எதுவும் தெரியாமல் டக்குன்னு ஓடின்ட்டேன். காலில் சுடும் இல்லையா, அதனால போடணுன்ட்டோம்மா. இது ஒன்று எவ்வளோ நாளில் முடியும்? நம்ம போகிறத பொறுத்தான் இருக்குது. சரிம்மா, நானும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். சரிம்மா. அம்மா நான் போட்டு முடிச்சிட்டிங்களா? ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் 2 பாக்கெட் ஒரு பாக்கெட் தான் இருக்கும். வெயிலில் போட முடியாது நினச்சா பரவாயில்ல. உண்மையாலுமே நான் வீடியோவுக்கு வாசிட்டு என்னடானா இன்னும் ஒரு நாள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். இந்த வெயிலில் நான் வத்தலை ஆகுது. வத்தல் போகிறேன்னு சொல்லி நீங்கள் சேர்ந்து வத்தலா வரீங்களா? நான் வந்து புடவை நான் ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு பார்த்தேன், நான் பாதியோட தான் வந்துக்குது. நான் போட்டது 2 கிலோ அரிசி தான் போட்டேன். 4 கிலோ அரிசி போட்டால் தான் ஒரு புடவை ஃபுல்லாகுமே. போதும் இதுவே. அழகாக போட்டு முடிச்சிட்டேன். நான் போட்டுக்கிற வத்தை பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குதுன்னு. சரிம்மா, கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனாலே சொல்லுவாங்க, அந்த வெயிலில் கஷ்டப்பட்டு போடுறதுனாலே. சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதெல்லாம் என்னோட தப்பு தான் அதிகம் இருக்குது. எனக்கு கேட்டால் நான் காலையிலே அப்பா போட சொன்னாங்க, போடல. மானம் ஏற்ற இருக்கலாம் பார்த்துக்கலாம் நினச்சி அசால்ட்டாக வந்துட்டேன். அந்த அசால்ட்டை தானே நீங்கள் இவ்வளோ தூரத்தை விட்டுக்குது. என்னையுமே அசால்ட்டாக இருக்கவே கூடாது எல்லா விஷயத்துலையுமே. எல்லா விஷயத்துலையும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து குண்டா எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. 2 ரவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது போடுறதுக்கு. இன்னும் 2 கவர் தான் போட்டோன்னே என் வேலை முடிஞ்சுது. போய் கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அவங்க டியூட்டி கிளம்பிடுவாங்க. ஆடு வாட்டி போகணும். எனக்கு வந்து மாவாரிக்கிற வேலை வச்சுக்கிறாங்க. ஆமாம். சரிம்மா. அப்பா இப்போதான் குழுகுழுன்னு இந்த வேப்ப மாற்றி நெல்லில் உட்காந்து இருக்குது. அழகாக குழுகுழுன்னு சூப்பராக வத்த குத்தி முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து 12:30 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக மணி 1 ஆகுது. ஆமாம், எங்கே போகிறதுக்கு லேட்டாகுமோ நேரம் பயந்து வந்தேன். பரவாயில்ல, சீக்கிரம் முடிஞ்சிட்டு முறுக்கச்சில் போட்டுருந்தா கைட்டுமோ அது போடவும் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கோம். வந்து எண்ணெய் கவலை போக சுக்காயிடுது, வேலை முடிஞ்சிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, வத்தல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஆமாம், பச்சரிசி வத்தை வந்து ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ வந்து போயிட்டு வரோம். டாடா பாய்.